அட்சய திருதியை நாளில் நகை, மஞ்சள், கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். எனவே இந்நாளில் பெரும்பாலான மக்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை வாங்குவர். அதன்படி இந்த வருட அட்சய திருதியை நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொதுவாக நகைகள் மீது மக்களுக்கு இருக்கும் ஆர்வமே தனிதான். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் என விதவிதமான ஆபரணங்கள் வாங்குவார்கள். இதனால் நகை கடைகள் எப்போதும் வாடிக்கையாளர்களால் நிரம்பும். அதே சமயம் மற்ற நாட்களை காட்டிலும் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க மக்கள் போட்டி போடுவார்கள். அதற்கு காரணம், இந்த நன்னாளில் நாம் ஆபரணங்கள் வாங்கினால் அது ஆண்டு முழுவதும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதன்படி இன்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் வாங்கினால் தங்கத்தின் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் அள்ள அள்ள குறையாது என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. அட்சய திருதியை நாளினை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகையில் மக்கள் நகைகளை வாங்க அதிக அளவு ஆர்வம் காட்டி நகைகளை வாங்கி சென்றனர். அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சர்வதேச பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் கலாச்சார மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொது பொறுப்பை நினைவு கூறும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நிரவி பகுதியை சேர்ந்த அஸ்ரப் அலி தனது இல்லத்தையே பாரம்பரிய பொருட்களின் அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் உலக பாரம்பரிய தினத்தன்று தொடங்கியுள்ளார். இந்த பாரம்பரிய பொருட்களை அவரது இல்லத்தில் தனது தந்தை காலத்தில் இருந்தே ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக தனது பள்ளி பருவத்தில் இருந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 100 ஆண்டுகள் பழமையான பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள், நாணயங்களை சேமித்து பாதுகாத்து வருகிறார். அதேபோன்று பழைய வீடுகள், பழம்பொருள் அங்காடிகள், குப்பை திடல்கள் போன்ற இடங்களில் இருந்து அரிய பண்டைய கால பொருட்கள் மற்றும் பழமையான சிறப்பு பொருட்களை சேகரித்து கடந்த 50 ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறார். மேலும் அஸ்ரப் அலி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, குவைத், கத்தார், சவுதி உள்ளிட்ட 30 நாடுகளை சேர்ந்த கடந்த 100 ஆண்டுகளில் இருந்து தற்பொழுது வரை உள்ள 1 லட்சத்திற்கும் அதிகமான அஞ்சல் தலைகளை சேமித்து வருகிறார். இதில் குறிப்பாக இந்தியா முழுவதும், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தலைவர்களின் அஞ்சல் தலைகளை சேமித்து வருவதாகவும், அதேபோன்று சோழர் கால நாணயம் முதல் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ரூபாய் நோட்டுகள், நாணயங்களை சேமித்து வருவதாகவும் அஸ்ரப் அலி தெரிவித்தார். மேலும் இந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய பொருட்கள், வீட்டில் உபயோகப்படுத்தப்பட்ட பாரம்பரிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பாரம்பரிய பொருட்களையும் அஸ்ரப் அலி சேமித்து வருகிறார். இதனை நாள்தோறும் அவரது வீட்டிற்கு வரும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்வதாகவும் தெரிவித்தார். மேலும் இன்று உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு அவரது இல்லத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அஸ்ரப் அலியை பாராட்டினர். இந்த பாரம்பரிய பொருட்களை சேமித்து வைக்கப்பட்டுள்ள மையத்தை பயன்படுத்தி
பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் பேராசிரியர் ஆனந்தகுமார் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளார். அதில் வந்து இது சில நாணயங்கள் கொஞ்சம் சிறப்பு 1800, 1700, 1804 இதில் வந்து அப்படியே இருக்குது. இது சோழ ராஜாசி. இது வந்து ஒரணா. இது வந்து ஈஸ்டர்ன் டெர்மினோட ஒரணா எவ்வளோ வருஷம் சோழர் ஆமாம். ரூபாய் கிட்டத்தட்ட நோட்டுகள் 80 நாடுகள் உள்ளது. இதுதான் உண்மை இருக்குது. ரூபா, அப்புறம் வந்து இது 10 ரூபா 20 இல்லை, அதுக்கு தானே இது. ஓகே. இதில் வந்து ஈரான் நோட்டு, சதாம் ஹுசேன் நோட்டு, அந்த ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் தேடி வாங்கினது. இது ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் ஆக்குபேஷன். தமிழ்நாடு, இந்தியா, இந்தியா தலைவர் எப்போ வெளியே வருதோ அப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். இது வந்து அந்த ஹோலி வாட்டரு, மக்காவிலேருந்து ஹோலி வாட்டர் வருது. இதே கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துலேருந்து தண்ணி இருக்குது. 70 வருஷம் தண்ணி இருக்குது. இப்போ பிறந்த குழந்தை கூட இல்லை வாயில் ஒரு தொட்டு வைப்பாங்க. இதை தாராளமாக இது ட்ரெடிஷ்னல் வத்துமை வைப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் அது வந்து மெடிசின் ஒரு சொட்டு வாயில் வைப்பாங்க. ஒற்றுமை கனெக்ஷன் இருக்கு. சாப்பாடு விஷயத்துலேருந்து மெட்டீரியல்லேருந்து எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த ஐட்டம். இது நான் மருந்து அடிக்கிறது, பிள்ளை பித்தவங்களுக்கு மருந்து அடிக்கிறது. இது வெற்றிலை பாக்கு அடிக்கிறது. இது செம்பு. இந்த செம்பை தூக்கி பாருங்க, வெயிட்டாக இருக்குது சார். அது பூரி செம்பு மருந்து இடிக்கிறது. தேயுது பாருங்க. இதே ஒரு மெடிசன். ரெண்டாவது இது வந்து பக்தி மார்க்கமாகவும் வச்சுக்கிறது. ஆப்பக்கூடு இதே மாதிரி பல்லாங்குழி தெரியும். பல்லாங்குழி ஆமாம், வீட்டிலேயே வறுத்து இதில் போட்டு டேபிள்லேயே இருக்கும். நான் சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. டேபிள்லேயே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு காப்பி கொட்டையை எடுத்து நாங்களே அரைச்சி பெருங்காப்பிலாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போ மெயின்டைன் பண்ண முடியல. அதோட ஒன்று சிலதெல்லாம் வந்து முக்கால்வாசி ஆற்று மணி உள்ளே இருக்கும். மீதி வந்து ஒவ்வொரு மூடி போட்டுருக்கோம். காய்கறி கொண்டு வச்சா கூட அந்த காலத்தில் லெதர் ஒரிஜினல் தான். இது வந்து பூத்தா அடிக்கிறது. தண்ணி இருக்கும். இது வழியாக உள்ள போய் நான் தண்ணியிலையும் பபுள்ஸ் வரும். புதுச்சேரி ஆரோவில்லில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் கலை விழாவில் இசை மற்றும் நாடகங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய நாள் நிகழ்வில் ஆதிசக்தி கலை குழுவினரின் எ உமன் ஆர் நாட் டு பி என்ற தலைப்பிலான நாடகம் நடைபெற்றது. ஹாம்லெட் தன்னை மதிக்க மறுக்கும் ஒரு உலகில் துக்கம், சந்தேகம், கோபம் மற்றும் எதிர்ப்பு ஆகியவற்றிற்கு மத்தியில் பயணிக்கும் ஒரு பெண்ணின் சூழ்நிலை குறித்து அழகாக அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் அனைவரையும் கவர்ந்தது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் எழுதி இயக்கி நடித்த இந்த நாடகத்தில் ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் மற்றும் கலைஞர்கள் பலர் தங்களின் நடிப்பை வெளிப்படுத்தினர். இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், கலைஞர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தங்களின் நடிப்பு திறமை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகமடைந்தனர்.
of my wife are still fresh, and though it was proper for me and our entire kingdom to grieve for her, life doesn't stop. And so while we must remember to mourn for her, it is also wise to remember our own happiness. Therefore, with a sad joy, with one eye merry and the other crying, with the laughter at the funeral and the grieving at the wedding, with equal measures of happiness. Shashkendra blood. We hold our breath as if to die. A man at the curb screams. Hide your presence like a shadow in the dark. Time is it, mother? It's past midnight now. The clock just struck 12. Oh, I didn't hear it. Remember. Why can Avangar play after such a long time? I watched a play without even flinching. Beautiful, beautiful, beautiful. Come and sit with us. Come join us, Hamilton. Come on. Catharsis. Truly. It happens. It's good and sweet that you mourn for your mother's death for a certain time. But you must understand, mothers die. Your mother died and her mother died. It's the... What about God? I don't believe in gods. What about the ghost? If I'm an existentialist, then the ghost is in my head. Second time, parent. What about the handcuffs? What about the handcuffs? What about the handcuffs? What about the handcuffs? Take it off. Take it off. Wait. Government property. Yes. No. I am free now. You're free? Then tell us what's in your head. What's in my head? We really. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டியும் மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டியும் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் கர்ணா என்கிற மனோகர் தலைமையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடிமுடி சித்தர் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு நாளன்று காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. மறுநாள் பிரதோஷ தினத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் கர்ணா என்கிற மனோகர் தலைமையில் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் சுதந்திர மகாலிங்கம் அன்னதானத்திற்காக 50 கிலோ துவரம் பருப்பு, 20 கிலோ மீல் மேக்கர், 25 கிலோ பாமாயில், மிளகு, சீரகம் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பூரணாங்குப்பம், சந்துரு, சூர்யா, விக்கி, சஞ்சய், பிரவீன், ஹரிஷ், ஸ்ரீதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். என்ன